நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் லேப்டாப்ல எப்படி நாம இந்த டிராயிங் டேப்லெட்டை கனெக்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த டிராயிங் டேப்லெட்டை கனெக்ட் பண்றது ரொம்ப ஈஸி. சரிங்களா? இந்த கேபிள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேடு இது ரெண்டு இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்மளால கனெக்ட் பண்ணிடலாம். ஆனால் அது வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு தனியாக நம்ம டிரைவர் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கவர்மெண்ட் லேப்டாப் வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட்டுறேன். நான் வச்சிருக்க கவர்மெண்ட் லேப்டாப் இதுதான். ஓகேங்களா? கவர்மெண்ட் லேப்டாப் தான் வச்சிருக்கேன். இப்போ நான் லேப்டாப்ல கனெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னுடைய பேடை எடுத்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட பேடை எடுத்துட்டேன்னா பேடில் நான் என்ன பண்றேன், இந்த டைப் சி பின்னை ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். டைப் சி பின் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்களா, இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் என்னோட பேடை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பேடை இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? கனெக்ட் பண்ணிட்டு இந்த யூஎஸ்பி இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம லேப்டாப்ல கனெக்ட் பண்ணணும். பேடை இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு லேப்டாப் எடுக்கிறேன். லேப்டாப்ல இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இந்த பக்கத்தில் கனெக்ட் பண்றேன். இப்போ கனெக்ட் பண்ற வேலை முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிட்டோம். டிரைவரை எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா உங்க லேப்டாப்ல இன்டர்நெட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்குங்க. சரிங்களா? உங்க லேப்டாப்ல நீங்க என்ன பண்ணுங்க, இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், குரோம் பேஜ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? குரோம் பேஜ்ல என்ன பண்றேன், என்னுடைய ப்ராடக்ட் நேம் XP Pen Teco Mini 7. சரிங்களா? அதை அப்படியே சர்ச் பண்றேன். XP Pen Teco Mini 7 டிரைவர்னு போட்டா போதும். இந்த XP Penோட வெப்சைட் நம்மளுக்கு வந்துடும். ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும். நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த XP Penோட பேஜுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதில் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு டவுன்லோட் கொடுத்துருப்பாங்க. இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்க, உங்களுக்கு சாஃப்ட்வேர் அண்ட் டிரைவர்னு கொடுத்துருக்காங்களா, இதுதான் நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா மேக் OS கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ்க்கு இருக்கு. ஓகேங்களா? எல்லாமே 2 வெர்ஷன் இருக்குது. கடைசியாக வந்த வெர்ஷன், டாப்ல இருக்கக்கூடிய வெர்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு என்ன பண்ணிடும், டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ டாப்ல எனக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி நிறைய வெர்ஷன் நான் டவுன்லோட் பண்ணிருக்கேன். அதில் இருக்க அதே ஃபைலில் தான் திரும்ப நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், டவுன்லோட் பேஜ் வந்துக்கிறேன். சரிங்களா? இப்போ டவுன்லோட் பேஜ் வந்துட்டேன். இது டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கு சிப் ஃபைலாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸெட் ஃபைல்னு கொடுக்கணும். இப்படி ரைட் கிளிக் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸெட் ஆல்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டராக வந்துடும். ஓகேங்களா? ஃபோல்டர் வந்ததுக்கப்புறம் இது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு XP Penோட அந்த டிரைவர் இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. சரிங்களா? டபுள் கிளிக் பண்ணுங்க. எஸ்ஆர் நோ கேட்கும். எஸ் கொடுத்தா போதும். எஸ் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இதில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிக் இருக்கும். டிக்கை கொடுத்துட்டு ஜஸ்ட் இன்ஸ்டால் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ணணும்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு நிமிஷம் டைம் எடுக்கும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ரீஸ்டார்ட் கேட்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ரீஸ்டார்ட் லேட்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பெண்ணை எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் அந்த பெண்ணை எடுத்துக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாம். பேடை கையில் எடுத்துட்டேன். பெண்ணை எடுத்து உங்களுக்கு குட்டியாக ஸ்டார் மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, உங்கள் இந்த XP Penோட அந்த டிரைவர் இன்ஸ்டால் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த லோகோவை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அந்த ஸ்டார் மாதிரி தெரிஞ்சது இப்போ மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பாருங்க, நான் நகட்ட உங்களுக்கு அந்த கர்சர் நகர்றது தெரியுதுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பென் டேப்லெட் கனெக்ட் ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறமா இதிலே ஒரு சில செட்டிங்ஸ்லாம் இருக்கு. அது உங்க தேவையை பொறுத்தது. நீங்க போட்டோஷாப்ல எடிட் பண்ணலாம், இல்லஸ்ட்ரேட்டர் எடிட் பண்ணலாம், நிறைய விஷயங்களை எடிட் பண்ணலாம் வேற சாஃப்ட்வேர்ல. அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்க முடியும், அதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல இருக்குது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஏரியா. அதாவது இந்த பேட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பேட்ல ஒரு 4 ஒயிட் பாயிண்ட் இருக்கும். இந்த ஒயிட் பாயிண்ட்டுக்குள்ள நம்ம நகர்த்திக்கலாம். ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு இப்படி கையை எடுத்து வைக்க சங்கடமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், சின்னதா ஒரு பாக்ஸ் மாதிரி இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த பேடில் வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கஸ்டமைஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் இப்போ ஒரு சின்ன பாக்ஸ் வரைதேன். நல்லா கவனம் பாருங்க. இந்த பாக்ஸுக்குள்ள தான் இப்போ நான் நகட்ட முடியும். இந்த பாக்ஸுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கலாம், நகட்டிக்கலாம். இந்த பாக்ஸை விட்டு வெளியில போனேன். இப்போ ஓகே கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன். இங்க பாருங்க, நான் இந்த இடத்துல நான் கர்சரை நகட்டையுமே எனக்கு அந்த கார்னர் போயிடுச்சு பார்த்தீங்களா. ஒயிட் பாயிண்ட் இங்கே இருக்கு, ஆனால் நான் இங்கே நகட்டினாலே எனக்கு பாருங்க கார்னர் பாயிண்ட் போயிடுது. சரிங்களா? இவ்வளோதான். இப்போ பாருங்க, நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பென் செட்டிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பென் செட்டிங். பென்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பட்டன் இருக்கும். சரிங்களா? இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக்னு இருக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியும். ஒன்று இதில் நீங்கள் கீபோர்ட் ஷார்ட்கட் கொடுத்துக்கலாம். கீபோர்ட் ஷார்ட்கட் இதில் கொடுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் கீபோர்டில் ஷார்ட்கட் கொடுத்தீங்கன்னா இங்கே விழும். அப்படி இல்லைனா மவுஸ் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கா,
இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மவுஸ் கண்ட்ரோல்னு வரும். ஓகேங்களா? அதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா அதர் ஆப்ஷன் இருக்குது. இல்லை உங்களுக்கு இது எதுவுமே வேணாம்னா நீ டிசேபிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிசேபிளில் இருக்கும். இது மவுஸ் ஆப்ஷன். அடுத்து பாருங்கள் ப்ரெஷர் செட்டிங். இது வந்து நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு பயன்படும். அடுத்து இந்த இடத்துல ஷார்ட்கட் இருக்குது. ஒரு 8 ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த பேடில் இருக்கக்கூடிய 8 பட்டனுக்கும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷார்ட்கட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் இன்னொரு செட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதை இந்த இடத்துல நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபோட்டோஷாப்பை நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல போயிட்டு ப்ரௌஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நம்ம ஃபோட்டோஷாப்பு இல்லை ப்ரீமியர் ப்ரோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்கும் 8 ஷார்ட்கட் நம்ம தனித்தனியாக வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதில் நான் என்னோட லோக்கல் டிஸ்க்கு சியில் போகிறேன். சி போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரோக்ராம் பைல் 86ல் நான் வந்து ஃபோட்டோஷாப் CS3 வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதனால் CS3 வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் ஓகே கொடுத்தேன்னா எனக்கு ஃபோட்டோஷாப்போட லோகோ இங்கே வந்துடும். இப்போ நான் இப்போ 8 ஷார்ட்கட் வைக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபோட்டோஷாப்புக்கான 8 ஷார்ட்கட் இருக்கும். அடுத்து இங்கே ப்ரீமியர் ப்ரோ வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன், ப்ரீமியர் ப்ரோவுக்கான ஒரு 8 ஷார்ட்கட் இருக்கும். சரிங்களா? இவ்வளோ தான் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்க முடியும். இந்த பென் டேப்லெட்டில் இவ்வளோ தான். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டிசேபிள் மெசேஜ்னா அந்த மெசேஜ் காட்டுறது உங்களுக்கு வராமல் இருக்கும். ப்ரெஷரை கட் பண்ணனா கட் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் கீ அப்படிங்கிறத நீங்கள் கட் பண்ணணும்னா கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபோட்டோஷாப்பு CS3 ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? CS3ல நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபோட்டோஷாப்பில் ஒரு நியூ டாக்குமெண்ட் ரெடி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போய்ட்டு ஒரு நியூ அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ ஃபைல் போகிறேன், நியூ அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்னுடைய ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு நான் பார்த்தீங்கன்னா இப்போ பெயிண்ட் பண்ணுறேன். எனக்கு அழகாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது வேலை செய்யுதுங்க பாருங்கள். அழகாக பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை செய்யுதுங்க பாருங்கள். ப்ரெஷர் செட்டிங் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் இந்த ப்ரஷ் செட்டிங்கில் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த சேஃப் டைனமிக்கில் பென் ப்ரெஷர் அப்படிங்கிறத வைங்க. அடுத்து அதர் டைனமிக்ன்றது பென் ப்ரெஷர் வைக்கணும். இந்த டிக்கு இல்லைன்னா உங்களுக்கு ப்ரஷ் வந்து கீழே நார்மலாக தெரியும். இங்கே பாருங்கள், நார்மலாக தெரியும். இதில் ரெண்டுலேயும் டிக்கு இருந்து பென் ப்ரெஷர் வேல்யூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ப்ரெஷ்ஷோட சேஃப் மாறி இருக்குன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதே போல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் தேவையோ எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இந்த பென் டேப்லெட்டில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் அப்படிங்கிறத மாற்றி வச்சுக்க முடியும். சரிங்களா? இவ்வளோ தான். பெண்ணை நம்ம கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சரிங்களா? நீங்கள் இப்போ கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணாலும் இதே சேம் கான்செப்ட் தான். கேபிளை நீங்கள் அங்கே சொருவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிரைவரை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை செய்யும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,